ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எப்படி ஆடை சித்திரவதை பண்ணுறது நான் பார்க்க வரும். ஸோ நீங்களாம் நினச்சிட்டு இருப்பீங்க ஆடை எப்படி சித்திரவதை படுத்துறதுன்னு. ஸோ இப்போ இந்த ஆடோட ஒரு நண்பனை தான் சித்திரவதை படுத்த போகிறோம். ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது ஒரு ஆடை ஹைட்லேருந்து தள்ளி விடுறது, இல்லைனா ஒரு லாவா பக்கெட் வச்சு லாவா ஊற்றி கொள்வது, அப்படி இல்லைன்னா வில் வச்சு கொள்வது. ஸோ இதை ஹைட்லேருந்து விடுறது இதை நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த லாவா பக்கெட்டு இதெல்லாம் அந்த வில் வச்சு கொள்வது. இப்போ நான் எப்படி ஆடை கொள்றேன்னு பார்க்குறீங்களா? ஸோ அதை அப்படி நான் உங்களுக்கே சொல்லித்தரேன். அதுக்குள்ளே நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். ஸோ அப்படி உடனே பேசுகிறேன்னு கேங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க அப்படியே. ஸோ ஃபஸ்ட்டு 4 பிளாக்ஸ் அப்படியே வெட்டி உடச்சிருந்தேன். அடுத்து ஒர்க் ஸ்லாபு 4 வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அழகாக ஒரு போட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஓகே இப்போ நான் எப்படி அதை நேராக வைக்கிறனோ அதே மாதிரி பார்த்து பிளே ரெடி பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ பார்த்துட்டே இருங்க. அப்புறம் பேக் சைடில் 1 ஸ்லாப் தள்ளி ஒன் டாட் தள்ளி ஒரு சிக்கி பிஸ்டன் வச்சுட்டு அதில் ஒரு என்ட்ராய்டு வச்சுட்டு, அப்புறம் அந்த சிக்கி பிஸ்டனுக்கு பின்னாடி ஒரு ஒர்க் பிளாங்க் வைக்கணும். அது மாதிரி இங்கே ஒரு ஷீப்பை ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ இவ்வளோ பிளாக் தள்ளி இதை வச்சாச்சு, பிளாங்க் வச்சிச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு அப்சர்வர். இப்போ இன்னும் இந்த முகத்தை பக்கமே ஒரு அப்சர்வர் வச்சுட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். அங்கே பாருங்க இந்த என்ட்ராய்டு எதுக்குள்ளே போயிட்டு வருதுன்னு. ஸோ இப்படி தான் நான் ஒரு ஆடை கொள்ளுவேன். இந்த லான்ஸர் லைக் போட்டுருங்க. இப்போ இந்த ஆடை ஒன்று பண்ண போகிறான், அவன் பார்த்து சிரிப்போம் வந்ததுன்னா அப்படின்னு சொல்லுங்க. டொமேல் அவ்வளோதான், ஆளோட உள்ளெல்லாம் கட்டி விட்டு